அதாவது குதிகால்களில் வந்து வெடிப்பு வரும், பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய காஃபி சாப்பிட்டா வெடிப்பு வரும், டீ சாப்பிட்டா வெடிப்பு வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த குளிர்காலங்களில் வந்து பாலம் பாலமாக வெடித்து ரத்தம் வர்ற மாதிரியெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வெயிலாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வெடிப்பு வந்து வரும். இதுக்காக நான் வந்து எந்த ஒரு க்ரீம் எதுவுமே கடையில் போய் வாங்கினது கிடையாது. என்னோட அனுபவத்தை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன். அதாவது விளக்கெண்ணெய், இந்த பருப்புக்கெல்லாம் சீக்கிரம் வேகட்டும்னு சொல்லிட்டு பருப்புக்கு விளக்கெண்ணெய் ஊற்றுவோம் இல்லையா, குக்கிங் ஆயில் அது. அதோட நல்ல மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சு நல்லா கலக்குங்க. கலக்கிட்டு உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அந்த டைமில் அந்த வெடிப்பில் வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி தேய்ச்சிட்டே இருங்க. ஒரு விரல் வச்சு தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அது என்னாகும், அந்த ஆயில் வித் மஞ்சள் இந்த ரெண்டுமே வந்து அந்த வெடிப்பெல்லாம் கொஞ்சம் அடைச்சிரும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் வலி இருக்காது, எரிச்சல் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதாவது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டைமில் பூசிட்டு அப்படியே நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுந்துருவீங்க. அதனால் என்ன பண்ணணும், ஏன்னா ஆயில் வந்து வழுக்கி விடும். ஸோ ஒன்றா பெட்டில் உட்காந்துக்கோங்க, இல்லை நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்துக்கோங்க. அதாவது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்போ காஞ்சிரும் இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல வெடிப்பு வந்து நல்லாகும். காசும் செலவில்லை நம்மளுக்கு. இது வந்து ஒரு இயற்கையான ஒரு மருத்துவம். ஏன்னா இது நான் அனுபவிச்சிருக்கேன், இது நல்லா இருக்குது. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எனக்கு காலில் வெடிப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள்.